முடிஞ்சிச்சு கைஸ். ஏன்னா அப்ப லைட்டா படிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதனால போயிட்டேன். அது மட்டும் இல்லாம பார்ட் 1லயே நம்மளுக்கு காப்பிரைட் கொடுத்தாங்க கைஸ். ஏன்னா அப்ப இந்த பேக்ரவுண்ட் ஏதோ இந்த உடைக்கிற சவுண்ட்லாம் கேட்குதுல கைஸ், இதுக்காக காப்பிரைட் கொடுத்தாங்க. அதனால நான் அதை தவிர்க்கிறதுக்காக நான் ஆடியோவை குறைச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஆடியோவை கேட்காது கைஸ். இதுக்கப்புறம் நம்ம கேம் மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ சரி, லாஸ்ட்டாக எதில் விட்டோம்? எனக்கே மறந்து போச்சு. சரி, நம்ம இன்னைக்கு எல்லா இதுவுமே ராபரியுமே பண்ண போலீஸ் நினச்சிட்டு போய் அவருக்கு இன்னைக்கு நம்ம எல்லா ராபரியுமே பண்ணுறோம். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பண்ணுறோம். நம்ம இந்த காரை எப்படியாச்சும் தேர்ட் பார்ட்டில் எடுத்துடணும். செகண்ட் பார்ட்டில் எடுக்க முடியாது, கன்ஃபார்ம் தெரிஞ்சு வச்சிருக்கு. நான் எப்போ வேணால் ஸ்டீமை கட் பண்ணிட்டு போகலாம். ஸ்டீம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் லைவ் ஸ்ட்ரீம் போட்டால் யாருமே வரமாட்டாங்க. என் வீடியோவே 4 பேர் தான் பார்த்துருக்காங்க, ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவே. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தினமும் போடுறேன் வீடியோ. இனிமேல் தொடர்ந்து தினமுமே வீடியோஸ் வரும் கைஸ். ஆனால் என்ன, இதேமாரி குரலில் தான் வரும். கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே சரியாயிடும். சாட்டர்டே அன்னைக்கு நம்ம சேனலில் எப்போதுமே லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது கைஸ். அப்படின்னு பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் பண்ண முடியுமான்னு தெரில. நான் எதுக்கு இங்கே இருந்தேன்? சார், ஐடி கார்டு இல்லாமல் அந்த பேங்க்கை அப்படி பண்ண முடியாது. எங்கேயாச்சும் போய் கொள்ளு, அதுக்கு கண்ணு தேவைன்னா அங்கே போய் சரிக்கே எங்களுக்காக போயிட்டு அப்படியே டனல் அப்படியே சைடில் இப்போ ரைட் சைடில் பிரிசன் வருங்க பாருங்க கைஸ். இப்போ பார்த்தீங்களா பிரிசனு எல்லாமே ஒரு அப்படியே மனசில் மனப்பாடமாக அப்படியே ஏறிடுச்சு ரூட்லாம். ஆனால் திடீர்னு ஒரு பதட்டத்தில் எதுவும் பண்ண முடியாது. அன்றைக்கி ஒரு நாள் இல்லை கைஸ், போலீஸாக விளாண்டேன் கைஸ். அரெஸ்ட் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருந்துச்சு. நம்ம கிட்ட போயிட்டா அரெஸ்ட் பண்ணிடலாம். எப்படியாச்சும் கிட்ட போயிட்டா அரெஸ்ட் ஈஸியாக பண்ணிடலாம். நான் கிட்ட போகாம தூரத்துல இருந்தேன்னா போலீஸ் கிட்ட நீங்கள் தூரத்தில் இருந்தீங்கன்னா போலீஸால உங்களை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக போகலாம். போலீஸ் மட்டும் கிட்ட இருந்தாங்களோ, நீங்கள் கன்ஃபார்ம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, இப்போ நான் தான் இங்கே நிற்கிறேன்னா இங்கே பக்கத்துலேயே போலீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் அரெஸ்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் பாட்டுக்கு மூமெண்ட்லாம் கொடுக்கலாம், ஆனால் ஹேண்ட் கஃப்ஸு அப்படியே அவனுங்க லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தானுங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் தான் பெல்ட்டி அடிச்சுட்டு ஓடினாலும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. இல்லை, அவன் என்கிட்ட நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்தான், இருந்தாலும் நான் தூரத்தில் போயிட்டேன், இருந்தாலும் நல்லா இதுவாயிட்டேன்னா இருந்தாலும் ஆவீங்க நீங்கள். ஐயோ, இப்போ நம்ம டெம்போ வந்திருக்கோம், இது எப்போ க்ளோஸ் ஆகுமே தெரில. குத்திராம பார்த்துக்கணும். பாரு, ஒரு ஹெச்பியோட கம்மியால இந்த டெம்போல இருக்க பார்க் ஒரு எனக்கு சுத்தமாக வராது. நான் கரெக்டாக படிக்கிறேன்னே தெரில. டெம்போ டெம்போ ஓயோ गाइस, ஃபர்ஸ்ட் டைமா கொஞ்சம் கூட ஹெச்பி கம்மியாகாம தப்பிச்சு வந்திருக்கேன் गाइस. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு गाइस. எவனுமே இங்க வரையும் வரலன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்பதான் இது மம்மியே உள்ளுக்குள்ள போகுது. இப்பதான் நான் ஸ்டீல் பண்ணிருக்கேன், பின்னாடி தான் வரும் அவங்களுக்கு. இங்க ஓப்பன் ஆகுமா, எங்க ஓப்பன் ஆகும்? மேல இருந்து கம்மியாகும் பாருங்க गाइस. பாத்தீங்களா எப்படா எங்கடா ஓப்பன் ஆகும்? மட்டும் 5 இந்த மொத்தத்தையும் தூக்கிட்டு போற மாதிரி நான் எப்படியோ பணக்காரனா இருப்பேன். எப்படியோ ஜுவல்லரி ஷாப் போனா போ 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 குத்துனே இருக்கணும் गाइस. இங்க டாட்ச்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். ட்ராக் ஏதோ ஸ்விட்ச் பண்ணல நான்.
ஏன்னா இந்த சாக்கில் இருக்கா சரி போட்டோம். டியூசிக்கேனா டங்க்கு தானே? டங்க்குனா என்னது? டியூசிக்கேனா டங்க்கு தானே கைஸ்? தெரில. ஒரு 3 கட்டை வரும். அப்படி இருந்துச்சுன்னா இது எனக்கு ஒரு தெரிஞ்ச வழி. இப்படிதான் இந்த இடத்துல இருந்து இந்த டெம்போல வந்து ஸ்டீல் பண்ணோம். நீங்க ஸ்டீல் பண்ணிட்டு ஏதோ இங்க வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது சைட்ல சில பேர்லாம் பேசுவாங்க, கண்டுக்க கூடாது. வீட்டுல இருக்கிறதுனால என் அண்ணன் கத்தினே கிடப்பா, அதெல்லாம் கண்டுக்க கூடாது கைஸ். இப்ப திரும்ப போய் ஸ்டீல் பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்டீல் பண்ண முடியாது, டைம் தான் வேஸ்ட். அதை விட்டுட்டு நீங்க ஏதோ சொல்லிட்டு ஷேர் பண்ணுறதான் போகணும். இந்த காருக்குள்ள நான் போறேன். ஐயோ இது வேற ஸ்பீடா போகுது. ஏறலாம்னு பார்த்தா ஸ்பீடா போகுது. இன்னும் இல்லம்மா எவ்வளோ ஸ்பீடா போறோமே. எப்படி ஏட்டம் பாத்தீங்களா? எப்படியோ ஏட்டம் கைஸ். இது வேற ஒண்ணு, இது வாக்கில் போயிட்டு அப்படியே விட்டு போறோம். அப்பாடா, காசு காசே காசே காசு மணிதான் துட்டு. ஏய் காய்ஸ், இங்க பாத்தீங்களா? இங்க இருந்து அப்படியே வெளில பார்க்க முடியுது. சுட்டுக்கிட்டே போறோம். பட்டுக்கிட்டே இருப்போம். இடம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளை வெளில தள்ளி விட்டுரும். ஓகே, நம்ம கிளம்பலாம். சரி, எதுவுமே இல்லை. இதுதான் ஃபைனல் ஸ்டாப்பு. ரிசன் கிட்டலாம் வருது. டனலுக்குள்ள போச்சுன்னா நம்ம டனலுக்குள்ள நம்மளால போக முடியாது. அப்படியே நான் வெளில தள்ளி விட்டுருவாங்களா? பாத்தீங்களா? இது 50,000 ரூபாவா? ஏண்டா இது ஏவிடி ரொம்ப சொல்லுவாங்களே, அதுதானே இது? 50,000 ரூபான்னு போட்டுக்கோங்க. மியூசியம் இஸ் ஓப்பன்டு ப்ரோ. மியூசியம் போலாமா? போலாம். மியூசியம் எனக்கு பிடிச்ச இடம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டீல் பண்ணதே மியூசியம்ல தான். அப்பத்துல இருந்து எனக்கு சென்டிமெண்ட் மாதிரி மியூசியம் தான். ஆனா மியூசியம்குள்ள பறந்து போறதா நடந்து போவான்னு சொல்லி கேட்டேன். நான் பறந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் எப்போதுமே மியூசியத்துக்கு கார் இல்லாம போனதே கிடையாது. இது போறதுனா எப்படி மேலே ஏறுவேன், இதுக்கு வழிதாங்க இருக்குன்னு சொல்லி கேட்டேன்னா, இங்க பாருங்க ஐஸ், நான் அப்கிரேட் வண்டி வச்சிருக்கனால என்னால ஏற முடியும். அதனால நீங்க ஒவ்வொரு வண்டியில ட்ரை பண்ணாதீங்க. சில டைம் என்னால ஏற முடியாததுனால அப்பப்ப இந்த பூஸ்ட் கொடுப்பேன். இந்த பூஸ்ட் சும்மா வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஸ்பீடா போறதுக்குன்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி மேட்ல ஏறுறது, போலீஸ் ஸ்டேஷன் தப்பிக்கிறதுக்கு வேணா யூஸ் பண்ணுங்க. மீதி இடத்துல யூஸ் பண்ண அந்த பூஸ்ட் இருக்கிறதுக்கு வேஸ்ட் தான். அது இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கிறாங்க அந்த மாதிரி பூஸ்ட். சீக்கிரமா வந்து அனுப்புடா. பறக்க போறேன். இல்ல பறக்கல. எப்படியா கைஸ், இதெல்லாம் ஒரு பெயிண்டிங் சொல்றானுங்க. சத்துரு 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 சத்துரு. ஐயோ ஆய் அப்படியே தப்பிச்சிட்டேன். பாரு 10K சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் அவர் அன்லாக் பண்ணும் கைஸ்.
அப்பாடி கைஸ், ஒரு நிமிஷத்துல பேசாம ஆயிட்டேன் பாத்தீங்களா? ஏன்னா ஷாக் ஆயிட்டேன் கைஸ். நம்ம மட்டும் தானே இறங்கணும், எப்படி டோரை தாண்டி எப்படி ஸ்டம் சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டேன் கைஸ். அதனாலதான் ஒரு நேரத்துக்கு பேச சவுண்டா கேட்டிருக்காரு. இருந்தாலும் இங்க பாத்தீங்களா எப்படி ஜம்ப் பண்ண பாத்தீங்களா மச்சாவா? ஆனா இந்த இடத்துல வந்தா மட்டும் அப்படியே டப்புனு ஸ்லோ ஆயிடும் கைஸ். டப்புன்னு இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பாத்தீங்களா? கலெக்டர் கிட்ட கொடுத்தாச்சு. 7,000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்காரு. பணம் 7,000 தான். இதனால 10,000 ரூபாய் கத்திச்சு. 120 கச்சிச்சு. என் தொண்டை வர வலிக்குது கைஸ். கத்தி 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 இவனுங்களாம் ஸ்பீடா போறானுங்க. ஏன் என்னோட நல்ல கரைச்சி கடுங்க. இது 100K தான். அதெல்லாம் இது 2.5 மில்லியன். அதான் இருந்தாலும் இது ஸ்பீடா தான் போகுது கைஸ். இது ஸ்லோன்னு சொல்ல முடியாது கைஸ். இது ஒரு ஸ்பீடா. ஐயோ கைஸ் முச்சுட்டானுங்க. ஐயோ டேய் டேய் வாடகை இறங்கிட்டே இருக்கானுங்க கைஸ். ஐயோ போலீஸ் போலீஸ் போலீஸே போலீஸே போலீஸ பக்கத்துல வச்சுக்கினேன். போலீஸ் எங்க போயிட்டான்? அப்பாடி எங்கேயா போயிட்டான். நம்மளுக்கு நல்லதுதான் போலீஸ் இல்லைன்னா. ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்ப முடிதான் திரும்ப. கருப்பு கல்ல போக வருது. அப்டேட் பண்ணுங்க. கார்கோ கார்கோ கார்கோன்னு வந்துச்சுன்னா, கார்கோ இதுன்னு வந்துச்சுன்னா நீங்க அந்த கிங் இது இருக்கும்ல, கிரவுண்ட் இருக்கும்ல, அந்த பக்கத்துல இருந்து வரும். பாஸ்டியன் போட்டுச்சுன்னா நம்ம ஒரு இடத்துல போய் இருந்தோம்ல, இதான் லாஸ்ட் எண்டு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வரும். என்ன கார்கோ? 2 கார்கோ. ஓகே வாங்க போலாம். இன்னைக்கு வேட்டதான். இந்த வால்குள்ள அப்படியே மேஸ் மாதிரி இருக்கும் கைஸ். இந்த வால்ஸ்லாம் இந்த மாதிரி ஜம்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க கைஸ். நான் சும்மா இருக்கேன்னு சொல்லி யூஸ் பண்ணுங்க. நீங்களே யூஸ் பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. பேலன்ஸா போக மாட்டேங்குதே, பேலன்ஸா போக மாட்டேங்குதே. சப்பாடா. ட்ரெயினை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும். அப்பாடா ட்ரெயின் எப்படியோ புடிச்சிட்டேன் கைஸ். அப்பா எனக்கு கொஞ்சம் சளின்னு சொல்லலாம் கைஸ். அதான் கைஸ் சளிலையும் வந்து உங்களுக்காக ரெக்கார்ட் பண்றது பாருங்க கைஸ். 5,400 பவுண்டி வச்சிருக்கேன். இது அவனுக்கு போலீஸ்க்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் கைஸ். 5,000 இதெல்லாம். ஐயோ இவ்வளோ லெவலில் கலெக்டே ஆகலையா சைடில் இருந்ததுனால? கலெக்ட் ஆனே குதிச்சிடணும். கலெக்ட் ஆனே குதிச்சுட்டு திரும்ப ட்ரெயின்ல ஏறி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது கைஸ். ஆனா அந்த மாதிரி மட்டும் வச்சிருந்தாருன்னா நான் டப்பு டப்புன்னு போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி மேலே ஏறி டப்பு நாங்கள் போய் கலெக்ட் வைப்போங்க. 200K ஒரு வண்டி இருக்காங்களான்னு இருக்கேன். இப்போ திரும்ப போய் கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகாது. ஏதாவது ஒரு வண்டி நல்ல வண்டியா பார்க்கலாம் கைஸ். வாங்க. இந்த வண்டி வேணாம், இந்த வண்டி வேணாம், இந்த வண்டி வேணான்னு பார்க்குறேன். அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க கைஸ். கார் பார்த்துருக்கலாம். ஒருத்த வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். அட்டா பாவி. ஐயோ எப்படியோ நான் பவுண்டி அதிகமாக வச்சதுனால இந்த இடத்துல விட்டாங்க. சரி இந்த இடத்துக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன்.
நெத்துக்கு ஒரு டோட்டலா 5 வாட்டி வந்திருக்கேன். இந்த இடத்துல கருப்பே இதான் 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 சத்துற அப்படியே இங்க வந்துட்டேன். அப்படியா இருந்தாலும் அவங்க சத்து இங்க தான் வர போறான். இப்போ பாத்தீங்கன்னா திரும்ப இந்த ஸ்டேஜ்ல போறோம். நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி போலாம் தான். ஆனா பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது போலீஸ் வந்து காமிச்சிட்டாங்க. சார் இதுல வேற இருந்தா போலீஸே இல்லடா இப்ப இடத்துல. சார் அந்த வழியா போயிருக்கலாம் கைஸ். தப்பு பண்ணிட்டேன் கைஸ். மூக்கு ஃபுல்லா சளி ஆச்சு கைஸ். பேசிட்டே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப எவ்வளவு ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். எவ்வளவு ரெக்கார்ட் ஆயிருக்கு? எவ்வளவு நேரமா? நீங்க அது வேற பார்க்க முடியாது. சரி guys, நான் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிடுறேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் தான் கைஸ். நம்மளோட வீடியோலாம் 1/2 மணி நேரம் தான் இருக்கும். 1/2 மணி நேரம் 35 நிமிஷம் 31 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும் கைஸ் நம்ம வீடியோலாம். அதுக்கு கம்மியா வரும், அதுக்கு அதிகமா வரவே வராது கைஸ். அதுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுவேன் கைஸ். கட் பண்ணி தனியா அது 3rd எபிசோட் சொல்லிட்டு டெக்ஸ்ட்ல போட்டுருவேன். 3rd பார்ட்னு போட்டுருவேன். ஆனா 1/2 மணி நேரத்துக்கு மேல வராது. பாத்தீங்களா? வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் கைஸ், வெயிட் பண்ணுங்க. சரி வெயிட் பண்ணுங்க கைஸ், ஒரு வேலைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. போறேன். இங்க எந்த போலீஸும் வர மாட்டானுங்க. இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். அதை கட் பண்ணிடுவேன் கைஸ். இந்த வெயிட் பண்றதெல்லாம் கட் பண்ணிடுவேன். மற்ற
ஹலோ கைஸ், வந்துட்டேன் கைஸ். அங்கே சின்னதாக கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க கைஸ். கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன ராபரி பண்ணலாம்? நம்மளோட கோலு இதோ இங்கே இருக்கு பாருங்க. 600K சேர்க்கணும். பேஷன் சைடா? பேஷன் ட்ரெயினா கார்கோவா? கார்கோ ட்ரெயினா வருது எல்லாமே. ஜுவல்லரி ஷாப்பு இது பண்ணணும்னு பார்க்குறேன். ராபரி பண்ண பார்க்குறேன். டிரைவ் போய் கன்லாம் வாங்கிக்கணும் கைஸ். ஏன்னா ஜுவல்லரி ஷாப்புக்கு ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன். என்னது கைஸ், பிளிங்காய் பிளிங்காய். ஓலி கைஸ், நான் லைட் எரிஞ்சு எனக்கு தான் கைஸ் பார்க்குறேன். நான் எப்போதுமே டே டைமில் தான் டே டைமில் விளையாட்டு பார்த்து நைட் டைம் டே டைம் அதெல்லாம் ஒழுங்காக பார்க்கறது இல்லையா கைஸ். அதனால இப்போதான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் லைட் ஆன் ஆகும்போது. சரி கைஸ், ஐயோ ஸ்னைப்பர் வரவே இல்லை. ஸ்னைப்பர் கொடுக்கணும் இல்லையா? ஓகே வாங்க கைஸ். இதனால கொஞ்சம் மூக்காஸ்ட்டுக்கிறவங்கள கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் உங்களுக்காக விளையாடுறேன். உங்களுக்காக விளையாடுறதோட உங்களுக்கு நீங்கள் இப்படிதான் ராபரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லித்தரலான்னு சொல்லிட்டு. இப்போ என்கிட்ட கீ கார்டு இல்லை. இங்கே கீ கார்டு போலீஸ் கடைங்க. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அதோ இங்கே பாருங்க கைஸ். மேப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகி வரும். அப்படி இருந்தால் போலீஸுக்கான அர்த்தம். அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். போலீஸ் இருந்தானா நீங்கள் கன் வச்சுருந்தீங்கன்னா சுட்டு கொண்டுருங்க. லாங் ரேஞ்சில் இருங்க. ஷார்ட் ரேஞ்சில் மட்டும் அவங்க மாதிரி வச்சிடாதீங்க. ஷார்ட் ரேஞ்சில் வந்தானா நீங்கள் அரெஸ்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைவேட் சர்வர் வச்சுருந்தீங்கன்னா மொத்தமாக 4 பேர் வச்சுக்கோங்க. 2 பேர் போய் ராபரி பண்ணுவானுங்க. இந்த மேன்ஷன் ராபரிக்கெலாம் 2 பேர் தேவையில்ல. அந்த டெம்போக்கும் 2 பேர் தேவை. அந்த 2 ராபரிக்கும் 2 பேர் போவானுங்க. மீதி ராபரிலாம் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் போயிடுவாங்க. மீதி இருக்க 2 பேர்ல ஒருத்தன் போலீஸாக இருக்கணும். இன்னொருத்தனும் கிரிமினலாக இருக்கணும். அவன் வந்து அந்த போலீஸை சுட்டு 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 கொண்டு பவுண்டி ஏற்றிக்கினே இருக்கணும் அவனோட பவுண்டியை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போலீஸை அரெஸ்ட் பண்ணணும். நல்லா பவுண்டி ஏறினதுக்கு அடுத்தது. இப்போ வந்து போலீஸ் எடுத்துட்டா வேற இடத்துல காமிக்கல. நம்ம ரீஸ்பான் ஆகும்போது எப்படி காமிக்கல அந்த மாதிரி காமிக்காம இருக்கேன். இந்த வீடை பயப்படிக்கோங்க. இந்த வீடு 25,000 ரூபாய் தான், 45,000 ரூபாய் தான். இந்த வீடை பயப்படிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க 45,000 ரூபாய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீடை பை பண்ணிட்டு நீங்க சுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து எல்லாவனையும் அரெஸ்ட் பண்ணிடணும். அவன் திருடின காசு, அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணாத அந்த பவுண்டி காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு அக்கௌண்ட்ல மெயின் அக்கௌண்ட்ல இது பண்ணிக்கோங்க. நீங்க ஈஸியா காசு சேர்க்கலாம். அப்படிலாம் முடிஞ்சதுன்னா சூப்பரா இருக்கும் கைஸ். ஆனால் என்கிட்ட தான் ப்ரைவேட் சர்வரே இல்லையா. ப்ரைவேட் சர்வரும் இல்லை, என்கிட்ட டிவைஸஸும் இல்லை. 4 பேர் வச்சு 4 டிவைஸ் தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் கூப்பிட்டு நேரம் இருக்க மாட்டானுங்க. தூங்குனது கத்துது. டேய் இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்பானுங்க. அப்போ தூங்கிட்டு இருப்பேன் நான். அதுக்கப்புறம் காலைல வந்து ஃபோன் போட்டு நேற்று நைட் உனக்காக எவ்வளோ நேரம் திரும்ப வெயிட் பண்ணிருந்தா அப்படி சொல்லுவானுங்க. ஆனால் பார்த்தா நான் தான் ரொம்ப நேரம் தான் வெயிட் பண்ணிருப்பேன். சரி நம்ம எதுக்காக வந்தோம்? ராபரி பண்ணவா என்ன தோணும்? சரி நம்ம என்ன ராபரி பண்ணலாம்? கார்கோ இந்த இது வருது, அந்த இது வேஸ்ட்டு, எல்லா ராபரியும் வேஸ்ட்டாக இருக்கு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹெலிகாப்டர் தேவை. ஹெலிகாப்டர் இங்கே இல்லை. பேங்க் தான் இல்லை. பேங்க்குக்கு ஐடி கார்டு தர. எத்தனை போலீஸ் இருக்காங்க? 3 போலீஸ் இருக்காங்க. 3 போலீஸ் எங்கே போய் நான் தேவை? நான் கேமுக்குள்ள வரும்போது எத்தனை போலீஸ் இருந்தானுங்க?
நம்ம மெசேஜ் பண்றோம். இங்கே போறோம். என்னடா மெசேஜ் பண்ணியிருக்கான்? ஓ யுவர் ஷிஃப்ட் நம்ம போட்டான் இது பார்க்குறோம். இருக்கு. ஓ யுவர் ஷர்ட் இஸ் 5 ரூபீன் RSன்னு போட்டிருக்கான். ரோப்ளக்ஸ் ஏன்னா may get deleted later அப்படின்னு போட்டிருக்கான். அவன் என்ன இந்த விஐபி அவன் அதான் இந்த மாதிரி கலர்ல இருக்கு. விஐபி தான் விஐபி ஜாலியா இருக்காரு. பாப்பா அவன் காராது அச்சி. நான் எத்தனை நாளா இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போயிருக்கேன். ஆனா இந்த இடத்துல ஒரு வழி இருக்குதுன்னு தெரியாது. இந்த வழி எங்க காட்டாங்க மட்டும். ஓஹோ இந்த வழி இங்க வந்து இங்க ஸ்ட்ரைட்டாவே போயிருவீங்களா? ஆனா போலீஸ் சேஸ்ல இருக்கும் போது வேணா இங்க பாருங்க இப்படி காக்கல போயிருங்க. அவன் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டே வருவான். நீங்க பாட்டு இடிப்பாங்க அப்படியே இப்படி திருப்புங்க. அப்படியே இப்படி வந்துட்டு அப்படியே கொஞ்சமா ட்ரிஃப்ட் பண்ணிட்டே வந்து எப்படிலாம் பாருங்க லிஃப்ட் பண்ணிட்டே வந்து இந்த ரோட்டு வந்து வேலையே வந்து அதுக்கப்புறம் இப்படி வந்து அப்படியே திருப்பினா அப்படியே இப்படி ஷிஃப்ட் குத்துங்க. ஷிஃப்ட் குத்து திரும்பினா அப்படியே ஸ்கேட் ஆகிட்டே திருப்புமா டப்புன்னு திரும்பாது. ஆனா அப்படியே முன்னால இருந்து திருப்பினா கூட அப்படியே அந்த கேர்வ் அப்படியே ஈஸியா அப்படியே திரும்பும். இந்த மாதிரி ஏறிடுச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஏறிடும் அது. அதுக்காக தான் 2 பேரும் மேன்ஷன் லூட் அடிக்கிறானுங்க. போச்சு பத்தியா. இப்போ நீ வந்து பூஸ்டர்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அப்படியே வந்தீங்கன்னா நீங்க அப்படியே ஏறுவீங்க. நான் அப்கிரேட்ன்றதுனால தான் அப்படியே ஏறுறேன். நானும் அப்கிரேட் தான் எனக்கு தெரியாது. போலீஸ் இங்கே இருக்கான். நான் தான் சுட்டு போட்டேன். டே லூசு என் காடை தூக்கிட்டு போச்சு பாத்தியா? சுட்டு போடுறதுனா கைஸ். ஆனா இவன் எடுத்துட்டு போறான் பாருங்க கைஸ். லைக்கா போட்டோ கிராப் அண்ட் பிக்சர். ஒரு போட்டோ 4000 ரூபாய் போகுது கைஸ். கைஸ் போட்டோ இதுல இருக்கும்போது கைஸ் ரோப்ளாக்ஸ் கிராஷ் ஆகும் கைஸ். ஐயோ சாவ போறேன். செத்துட்டேன். 2K கிடைக்குமா? 2K காய்ச்சிச்சு. வாங்க கைஸ் போலாம். லெட்ஸ் கோ. நம்மளோட கார் கீர் எல்லாமே இங்க இருக்குது. திருந்து நான் கத்துவேன் கைஸ். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது கேம்ல இருக்கும்போது அப்படியே அந்த உணர்ச்சி வசத்துல அப்படியே கத்திடுறது. எப்படி போறான் பாருங்க கைஸ். நம்மளுக்கு அப்புறமா தான் வண்டி எடுத்தா இருந்தாலும் நீ இவ்வளோ ஸ்பீடா போறான் பாருங்க கைஸ். ஏன் தெரியுமா? அது 1 மில்லியன் வண்டி. 2.5 மில்லியனுக்கு ஒரு பறக்கிற மாதிரி வண்டி கைஸ். நீர்லயும் போறோம், நிறத்திலும் போகும், வானத்திலையும் போகும். அந்த மாதிரி வண்டி கைஸ். இன்னொரு 2 வண்டி வந்திருக்கு. அது வந்து என்னமோ 1 மில்லியன் தான் கைஸ். அதுவும் அதே மாதிரி பறக்கிறது தான் கைஸ். அதுல என்னமோ மிசைல்லாம் இது பண்ணிருக்க மாதிரி. இதோ இது பாருங்க கைஸ். எங்க இருக்குன்னு தெரியல. இதோ இந்த கார் தான் கைஸ் சொன்னது பறக்கும்னு சொன்னல. நீர்லயும் போகும், நிலத்திலையும் போகும் அப்படி சொன்னதா. 2.5 மில்லியன் பாத்தீங்களா? இந்த 1 மில்லியனுக்கு எங்க போச்சு? அது நியூலி ஆடிட் கைஸ். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனா இது வாங்கினா எப்படி போகணும் எனக்கு ஐடியாவே இல்லை. எங்க இருக்குது? இதுல கைஸ் அது ரோட்ல வந்தாதான். இங்க ஸ்டோர்ல இதுல வாங்க முடியாது கைஸ். நம்ம இதுலதான் கராஜ்ல தான் போய் பார்க்கணும். சரி இங்க ஒரு காட்டு.
லக்கேஜ் குட்ஸ். ஐயோ குட்ஸ் ட்ரெயினே, குட்ஸ் ட்ரெயின் ஆப்பாடி ஆயில் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. போ 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 போ. கைஸ் ஸோ இங்க பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா, இந்த ஸ்வாட் இஸ் ரொம்ப ஸ்பீடா நடக்கலாம் தெரியுமா கைஸ்? எனக்கு அதனாலதான் ஸ்வாடே ரொம்ப பிடிச்சது தெரியுமா? சவுண்டே இல்லாம விளையாடுறது ஒரு மாதிரி இருக்கு கைஸ். சவுண்ட் வச்சா காப்பிரைட் வருது, சவுண்ட் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு. நான் தான் பண்றேன். ஆனா இவ்வளவு பெரிய பேக் வாங்கியும் பேக் வாங்காமலே 2000 ரூபாய் திருப்பலாம் எனக்கு. ஆனா பேக் வாங்கியே 4000 ரூபாய் தான். ஏ மச்சி 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 இடம் தர மாட்டேடா. இடம் டெம்போ இஸ் ஓப்பன்டா. மிலிட்டரி பேஸ் எதிர் ஊதி மிலிட்டரி பேஸ் எதிர் போச்சு. எப்பலாம் வாங்க போலாம். இவனுங்க ஆல்ரெடி வந்து ஓபன் பண்ணிட்டானுங்க. ஏங்க உள்ள ஃபர்ஸ்ட் பர்சன் போட்டேன். ஒரு ஷிப் மாத்தி இடத்துல போயிட்டேன். ஐயோ எல்சி விக்கஞ்சிச்சு கைஸ். பாடி கிரீன் லேக். guys Satan, holy shit guys. நல்ல வேலை கைஸ் சாவல. 1 ஹெச்பில இருக்க. கொஞ்ச நாள் இங்க நின்று போலாம். கொஞ்சமா ஏற ஹெச்பி. வெட்டு 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 வெட்டு. என்னது கைஸ்? ஓ கைஸ் இதனால அது கண்ணு பேர் இருக்காரு. போலீஸ் எல்லாம் இந்த கேவுக்குள்ள வர முடியாது கைஸ். அதை நம்ம ஒரு இடத்துல விழுந்தோலாம் கைஸ். அந்த இடத்துல இருந்தே போலீஸ் எல்லாம் வர முடியாது தெரியுமா கைஸ்? அந்த இடத்துக்குள்ளே வர முடியாது போலீஸ் எல்லாம். இன்னொரு வாட்டி ப்ரோ மாரி போடும் கைஸ். இவன் பாருங்க கைஸ், ப்ரோ மாரி போடும். ப்ரோ 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 மாரி போயிட்டா பாருங்க கைஸ். guys 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 என்ன guys இங்க வந்தோடனே லாக் இருக்குது.